ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓதுவமூர்த்தியா தொடங்கி அருள் செய்ய பெருமானே. சிவாய நமகையா. சிவாய நம. அடியார்க்கு எளியன் எனத்தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தில் படியே பெற்றால் சாம்பர்க்கு பரமமுத்தி எப்பொழுதே உடலும் கரைவுற்று உறைந்திடுவார் உயர் தீக்கையினை அருள் நோக்கால் கடிதில் புரி கொற்றங்குடியார் கமலமலரின் கழல் போற்றி, கமலமலரின் கழல் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவாய நம. வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்ணதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தி உள் வைப்போம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில இணைய வழியில் இணைந்து சைவ பாடத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் கேட்டு பயன்பெறுகின்ற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேற்கொண்டு வணங்கி மகிழ்கின்றேன். நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பின் நெறியாளருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் உமாபதி சிவம் அவர்களின் திருவடிகளையும் நாம் அனைவரும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்வோம். நண்பர்களே, இன்றைய நாளிலே நாம் உமாபதி சிவம் அருளி செய்த நூல்கள் 8 நூல்கள்ல ஒரு நூலாக போற்றப்பெறுவது போற்றி பகரொடை என்கிற நூல். அந்த போற்றி பகரொடை நூலில நாம் எத்தனை போற்றி பார்த்திருக்கோம் சதீஷ்? ஐயா 4 இது பண்ணிட்டேங்க. நாட்டுகின்ற எப்பிறப்பும்ல இருந்து தொடங்கணும் ஐயா. 4 போற்றி நாம் நிறைவு செய்திருக்கிறோம். முதல்ல வருகூடக்கூடிய பகுதி இறைவன் எல்லா உயிர்களும் தன்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய பிறப்பை நீக்கிக் கொள்வதற்காக இறைவன் தில்லையின் கண்ணே ஐந்தொழி செய்கின்றார். அதை பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று நாம் இறைவனை வணங்கினோம். அதை தொடர்ந்து அந்த பிறப்பு எப்படி இறைவன் கொடுக்கிறான் என்பதை வெவ்வேறு படைத்தும் குன்றாத பல்லுயிர்க்கும் வெவ்வேறு படைத்தான். அவையாவன 4 வகை தோற்றம்: முட்டையில் தோன்றுவன, முளையில் தோன்றுவன, வியர்வையில் தோன்றுவன என்று அந்த 4 வகை தோற்றத்துல பல அவன் பிறப்ப கொடுத்தான். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பிறப்பு, கொடுத்திருக்கிற பிறப்பு எத்தனை பிறப்பு என்பது நமக்கு தெரியாது. எனவே அந்த பிறப்பை கொடுக்கிற பெரிய வழியை நாம் வணங்குவோம். ஆமா, அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி. இது 2வது போற்றி. இனி அடுத்தது, உயிருக்கு பிறப்புக்கு காரணமாக இருப்பது மலம், அறியாமையாகிய ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை
நீக்கிக் கொள்வதற்காக, ஆணவ மலத்தை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் பிறப்பை கொடுக்கிறான் என்று நூல்கள் நமக்கு கூறின. அந்த ஆணவ மலம் உயிரோடு எந்த முறையில் எப்பொழுது உயிரோடு சேர்ந்தது, உயிரின் அறிவை எப்படி மறைத்தது, உயிரின் இயல்பை எப்படி மறைத்தது? அது நெல்லு கூமி தவிடு போலவும் நெருப்பை மறைத்து வைத்திருக்கு இல்ல செம்பில் காளிதம் போலவும் பரந்த கடல்ல இருக்கிற நீரில் கலந்திருக்கிற உப்பு போலவும் என்று நமக்கு சொல்லி, அந்த ஆணவம் இறைவன் உயிரோடு இருக்கிற பொழுதே தான் உள்ளவாறு அருவமாய் தோன்றி ஞானத்தின் கண்ணை ஆணவமலம் மறைத்தது. அப்படி மறைத்திருக்கிற அந்த ஆணவமலம் அருவமாயிருப்பது எவ்வுயிரையும் அது நமக்கு பந்திக்கும். அந்த உயிர் பார்த்து கடவுள் கருணையோடு கண்ணில்லாதவர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுத்து அவர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் நாம் விடுவதை போல இறைவன் மாயை நமக்கு சேர்த்து வைத்து மாயில இருந்து தனுகரண புவனங்களை கொடுத்து அதிலே மனம் முதலா வந்த விகாரத்தால் பிறப்பாக்கி வினையை கழிக்கின்ற வகையில இருக்கக்கூடிய நிலையில மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்று மூன்றாவது போற்றி நமக்கு அருமையா அருள் செய்தார்கள். இனி நான்காவது போற்றி நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயத்து. இதுதான் நாம பார்க்க வேண்டிய பகுதி. அது பக்கத்து புத்தகத்துல 20வது பக்கம் அமையப்பட்டிருக்கிறது. அதை நாம் இந்த ஸ்கிரீன்லயும் பார்க்கிறோம். நாட்டுகின்ற எப்பிறப்பு, நாட்டுதல் என்று சொன்னால் ஒரு உயிருக்கு இன்ன காரணத்தால இன்ன வினையால இந்த பிறப்பு என்று உறுதி செய்தல். நாட்டுதல், நாட்டுதல்னா உறுதி செய்தல்னு பேர். எந்த வகையில இறைவன் உறுதி செய்கிறான்? நம்ம ஒரு தொழில் வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறோம், அந்த ஆளினுடைய குவாலிபிகேஷன் பார்ப்போம். இவர் இந்த வேலைக்கு தகுதி உடையவரா, உரிய நேரத்தில் செய்து கொடுப்பாரா, இவரை நம்பி கொடுத்தால் இந்த பணி இப்படி நம்ம உறுதி பண்றோமா இல்லையா? காஃபி போடுறதுக்கு கூட ஒரு ஆளை பார்ப்போம். 4 பேர் இருக்காங்கன்னா சொல்லுவோம், இல்ல அவங்க காஃபி போடட்டும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த துறையும் அது மாதிரி கடவுள் இந்த அருமையான பிறப்பை கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த பிறப்பில் என்ன வினை யார் செய்திருக்கிறார்களோ அதுக்கு தக்கவாறு 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84,100,000 யோனி பேதங்கள். 4 வகை தோற்றம் 2வது போற்றி கீழே பார்த்தோம். அண்டசம், சுவேதசம், உட்பீசம், சொராயுசம். அண்டசம்னா முட்டையில் தோன்றுவன, உட்பீசம்னா முளையில் வியர்வையில் தோன்றுவன, சொராயுசம்னா முளையில் தோன்றுவன. அடுத்து உட்பீசம்னா அதாவது அண்டசம் என்பது முட்டையில் தோன்றுவன, சுவேதசம் என்பது வியர்வையில் தோன்றுவன, உட்பீசம் என்பது விதையில் தோன்றுவன, சொராயுசம் என்பது கருவில் தோன்றுவன. இப்படி அந்த 4 வகைகள்ல 7 வகையான பிறப்பு. அது ஊர்வன, மானுடம், நீர்வாழ்வன, பறவை, நாட்கால் விலங்கு, தேவர், தாவரங்கள். இது நம்முடைய முன்னோர்கள் ஞானத்தால் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் நமக்கு ஒரு பாட்டாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடலும் 21வது பக்கம் ஆசிரியர் காட்டியிருக்கிறார். அது நீங்க பின்னால பார்த்துக்குங்க. அந்த முறையில எப்பிறப்பும் எந்த பிறப்பா இருந்தாலும் அது புல்லோ பூடோ புழுவோ மரமோ ஆடோ மாடோ நாயோ போனாலும் எந்த பிறப்பா இருந்தாலும் முச்சை இருவினையால், இத ரொம்ப அருமையான தொடர். இந்த முச்சை இருவினை என்பதைத்தான் இந்தியாவுல தமிழகத்துல கணியன் பூங்குன்றனார் என்று போற்றப்படக்கூடிய ஒருவர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று காட்டினார். தெய்வ புலமை திருவள்ளுவநாயனார் இருள் சேர் இருவினை என்று காட்டினார். அந்த இருவினை முச்சை இருவினை
நாம முற்பிறப்புகள்ல என்ன செய்திருக்கிறோமோ அதற்கு ஏற்ப பின்னால நமக்கு 8ஆம் நூற்றாண்டுல குரு எப்ப வருவாருன்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிற வகையில ஈண்டு இவ் ஆன்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும். அங்க என்ன சொன்னாரு 8ஆம் நூற்றாண்டுல முச்சை தவத்தால் ஞானம் நிகழும்னார். இங்க முச்சை அந்த முன்பு செய்த வினைக்கு ஏற்ப நிச்சயத்து எந்த உடம்பு எப்படி நிச்சயத்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் அழகுடைய அப்பா அழகுடைய அம்மா பொற்புன்னா அழகு 3வது போட்டியில பொற்புடைய மாயைன்னு காட்டினார். இங்க பொற்புடைய தந்தை தாய் போகம் கணவன் அதாவது ஆணும் பெண்ணும் தாயும் தந்தையும் உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த காலத்தில ஆமா அந்த மனித உடம்பு எடுக்க வேண்டிய வினை ஒரு உயிருக்கு இருக்கிற பொழுது அதை தெரிந்து கொண்டு அதே சமயத்துல எந்த ஆண் கணவன் மனைவி சேர்ந்தாலும் அவர்களுக்கு மக்கட்பேறு உண்டா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டுதான் அந்த உடம்புல கொண்டு வைப்பார். சில பேருக்கு பிள்ளை பேரே இல்லை, நாம அது உலகத்துல என்ன பண்றோம், நம்ம வருத்தப்படுறோம். ஆனா அவர்களுக்கு அந்த மக்கள் பேர் அடைந்து இன்னொரு பிள்ளைய பெற்று அதற்காக வருந்தி அதற்காக வருத்தப்பட்டு அதுக்காக ஊர் ஊரா போய் சம்பாரிச்சு அதுக்கு சொத்தை சேர்த்து வச்சு அது பெருசானு என்ன பண்ணிருது, அப்பா அம்மா விட்டு யாராவது கூட்டிட்டு போனாலும் போயிருது. இப்படி எல்லாம் பல இன்ப துன்பங்கள் நமக்கு வரும். அந்த இன்ப துன்பங்களை சுமக்கிற ஒரு வினை பெற்றோருக்கு இருக்கிறதா என்று பார்த்த பிறகுதான் கடவுள் அந்த உடம்புல கொண்டு வைப்பார். அதனால எந்த ஒரு ஆன்மாவுக்கு மகன் முறைமை இருக்கிற வினை இருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு, அதனால ஆசிரியர் நல்லா போட்டிருப்பார், யாருடைய உடம்புல உயிரை கொண்டு வைப்பார்னா அவருக்கு மக்கட்பேறு உண்டா இல்லையா என்பதை அறிந்து அந்த உடம்புல வைப்பார். அப்போ சைவ சித்தாந்தப்படி வினைக்கு ஏற்பட்ட உடம்பு பிள்ளை பேறு கிடைத்தா அந்த வினையெல்லாம் நீங்கி விட்டது என்று பொருள். அப்படி பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாய் அந்த அப்பாவுடைய அம்மாவுடைய அந்த உடம்புக்குள்ள கற்பமாய் தாயினுடைய கருப்பையில புல்லின் பனி போல் புகுந்தி வலை. ஆமா, இந்த புல் இருக்கும், அந்த புல் அருகம்பில்ல பாத்தீங்கன்னா பனித்திவலை இருக்கும். அந்த பனித்திவலை போல இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம், அந்த சுக்கிலத்துக்குள்ள இறைவன் உயிரை அடக்கி அந்த தாயினுடைய கருப்பைக்குள்ள சுரோனிதம் என்ற ஒன்று இருக்கும், அதோட கொண்டு போய் இறைவன் சேர்த்துவான். புல்லில் பனி போல் புகுந்து அதுக்குள்ள உள்ள அனுப்பிச்சு வலைக்குள் உட்படுங்கால், அப்படி அந்த உள்ள பெண் விந்துவத்துல அத சேர்க்கிற பொழுது இது ரொம்ப அருமையான பகுதி. தந்தையின் வயிற்றில இருந்து தாயின் வயிற்றுக்கு சுக்கிலம் செல்லுதலும் சுரோனிதம் கலத்தலும். வேதத்திலே கூட சுக்கில சுரோனித மத்தியஸ்த நம, ஐயா அடிக்கடி நமக்கு சொல்லுவார், சுக்கில சுரோனித மத்தியஸ்த நம, ரெண்டுக்கு நடுவுல சாமி இருக்கிறார். அப்படி காமிக்கிறாங்க பாருங்க, அவர் தான் இதை சேர்த்து வைக்கிறார். இதை நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாசகத்துல கண்டபத்துல உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டான். இப்ப திருவாசகம் சொல்லுவதும் வேதம் சொல்லுவதும் சாஸ்திரம் சொல்லுவதும் ஒரே கருத்தை சொல்லுகின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியாக உட்படுங்கால் எல்லைப்படா உதுரத்து ஈண்டி, அளவில்லாமல் இருக்கின்ற வயிற்றுக்குள்ள அந்த தீ, அதாவது அந்த பசியானது தீ நெருப்பு எரியும் வயிற்றுக்குள்ள, பல்வகையால் அங்கே கிடந்து அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என, அந்த வயிற்றுக்குள்ள பல வகையாக கிடந்திருக்கக்கூடிய அனாதி உயிர்களாகிய புழுக்கள், ஒவ்வொரு உடம்புலையும் கோடிக்கணக்கான உயிர் இருக்குதுங்க.
பாக்டீரியான்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா. ஏராளமா இருக்குது. அது மாதிரி அந்த அம்மாவுடைய கருப்பைக்குள்ள ஏராளமான பாக்டீரியாக்கள் அந்த பசியின் மூலமா அப்படி துடித்து கொண்டிருக்கும். அப்படி அந்த பசிக்குள்ள அது இருக்கிற பொழுது இந்த உயிர் இங்கிருந்து அனுப்புறாரு பாருங்க, இந்த உயிரை அந்த உயிர் பிடிச்சி சாப்பிட்டுச்சுன்னா கருக்கொள்ளாது. அப்ப அந்த உயிர் சாப்பிடாம எச்சரிக்கையா பாதுகாத்து எங்கேனுமாக எடுக்குமன வெங்கும்பி காயம். நல்லா தொடருங்க. காயம்னா உடம்பு, வெங்கும்பி நமக்கு துன்பத்தை அனுபவிக்கிற இடம், ஐ மீன் பிளேஸ், அது நரகம்னு காட்டியிருக்கிறார்கள். இன்பத்தை அனுபவிக்கிற பிளேஸ் அது உங்களுக்கு தெரியும், ஸ்வர்க்கம்னு காட்டியிருக்கிறார்கள். அந்த நரகம் 4ஆ பிரித்தார்கள். நரகம், மாநரகம், ராச நரகம், ராசச நரகம் என்று ஒன்றொன்றும் நமக்கு சொல்லப்படுவதே. அதில் ஒரு நரகத்துல 7 பிரிவு. ஆங்கிலேயர் இந்தியாவை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டில் அப்படி பலது வச்சிருந்தார்கள். இந்தந்த இடம் இந்தந்த இடம் என்று அந்த ஜெயில். அது மாதிரி ஒரு பிரிவுக்கு 7. அப்ப 4க்கு 4 7 28 நரகம் இருப்பதாக ஒரு கணிப்பு. எத்தனை நரகம் மொத்தம்? 28 நரகம். அதுல ஒரு நரகம் வெங்கும்பி நரகம். ஒரு நரகத்துக்கு பேர் என்ன? வெங்கும்பி நரகம். அந்த வெங்கும்பி நரகத்துல இருந்தா என்ன துன்பமோ அதை போல இருக்குமா அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது இருக்கக்கூடிய அந்த நரகம். ஆமா, அப்படி அந்த வெங்கும்பி நரகம் இருக்கிறது. அந்த வெங்கும்பி நரகத்துக்கு போல இருக்கக்கூடிய காய கருக்குழியில் காத்திருந்தும். ஆமா, கொஞ்ச நாள் சுவாமி என்ன பண்ணுவார், அந்த உடம்புக்குள்ள உயிரை வைத்து அங்கே உயிரை சில காலம் கருப்பைக்குள்ள தங்க வைப்பார். இப்படி உயிர் அப்பாவுடைய வயிற்றில இருந்து அம்மா வயிற்றுக்கு செல்லுதலும், அம்மா வயிற்றுக்குள்ள சில காலம் தங்கி இருப்பதும், அதை பற்றிய நம்முடைய விளக்கங்கள் எல்லாம் இந்த நூல்கள்ல, நமக்கு இருக்கிற நூல்கள்ல திருமந்திரம், திருவாசகம், ஞானாமிர்தம், பட்டினத்தார், திருப்புகழ் போன்ற நூல்களில அந்தந்த ஆசிரியர்கள் நமக்கு அருளி செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மேற்கோள் காட்டியிருக்கிறார். வாய்ப்பு வருகிற பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். இப்ப செய்தியை மட்டும் நாம் வச்சுக்குவோம். அப்படி வெங்கும்பிக்காய கருக்குழியில் காத்திருந்து காமியத்துக்கு ஏய கால் முதலியவற்றை கொடுப்பார். ஆமா, காமியத்துக்கு ஏற்ப, காமியம் என்பது அந்தந்த உயிருக்கு என்னென்ன விருப்பு வெறுப்பு இருக்கிறதோ. விருப்பு என்பது எது? நமக்கு சுகம் இல்லையா? வெறுப்பு என்பது எது? நமக்கு துக்கம். ஆக சுகம் என்பது நல்வினை, துக்கம் என்பது தீவினை. ஆக பாவத்தால் வருவது தீவினை, புண்ணியத்தால் வருவது நல்வினை. அந்த விருப்பத்துக்கு ஏற்ப எந்த உயிருக்கு என்ன வினை இருக்குதோ அந்த வினைக்கு ஏற்ப, காமியம்னா விருப்பம், இங்க வினைன்னு பொருள், அந்த வினைக்கு ஏற்ப ஏய கை கால் முதலாய எவ்வுறுப்பும் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள அந்த வினைக்கு ஏற்ப நல்ல அழகான கண்ணு, அழகான உடம்பு, அழகான கை கால் கொடுப்பார். சில பேருக்கு கொஞ்சம் மரமா இருக்கணும், இந்த இடத்துல குழி இருக்கணும், அச்சம் இருக்கணும், என்னென்ன உண்டோ அதெல்லாம். சாமி எவ்வளவு பெரியவர் பாத்தீங்களா? சாமியத்துக்கு ஏய கை கால், நீளமா இருக்கும் கை, சில இருக்கும். அப்படியெல்லாம் எவ்வுறுப்பும் ஆசை செய்து, ஆசரம்னா அந்த உறுப்புகள்ல எந்த வித சின்ன ஒரு கூட சாமி பண்ணுவாராம். இப்ப நம்ம வீடு சில இடங்கள்ல ஸ்டாண்ட் இருக்காது, சில இடங்கள்ல பூசி இருக்க மாட்டான்,
சில இடங்கள்ல பாத்ரூம்ல தண்ணி, சில இடங்கள்ல டைல்ஸ் சிக்காது, நடந்தா அப்படி இருக்கும். எத்தனை இடர்பாடு இருக்குது. இப்படித்தான் வேலைக்காரன் வேலை செய்யறாங்க. நாம மனச காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். ஆனா சுவாமியினுடைய இந்த வினையில மைக்ரான் வராது. அதான் ஆசரவே கை கால் எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து சொன்ன குற்றம், எந்தமான குற்றமும் வினைக்கு ஏற்ப உடம்பு முழுவதும் அப்படி செய்து பிறகு திருத்தினா அங்கங்க அந்தந்த உயிர்ல சின்ன சின்ன தவறுகள் இருந்தா அதை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான், நல்லா பொருந்தணும். கை இருக்கு, வளைச்சா வளையணும். எல்லாம் மேல இப்படி வளைச்சா வளையாம என்ன பண்றது? போடுவாங்க, சாத்துனா டோர் போடுவாங்க, லாக் போட முடியாது. ஒரு பக்கம் இருக்கும், சில நேரம் அது விரிஞ்சுக்கும். அது மாதிரி கை வளைச்சா கை வளையணும், நீட்டணும், இப்படி வளைச்சா வளைக்கணும், குமிஞ்சா இடுப்பு வலிக்கூடாது, கழுத்து வலிக்கூடாது, திருப்பினா வலிக்கூடாது. இப்படி இப்படி தானே போகும் இல்லையா? மூக்கு நல்லா, எந்த ஒரு குற்றம் இல்லாம பாருங்கள் சுவாமி வரும் கருணை. எனவே ஆசை இது திருத்தி எல்லாம் அமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு இப்படி கூடி இருக்கும், இப்படி தலையில கால் ரெண்டும் உடம்போட ஒட்டி இருக்கும். அது குழந்தை நீங்க பார்த்தா தெரியும். அந்த மாதிரி இருக்க வைப்பான். எதுக்குள்ள? கருப்பை. நம்ம சப்பாத்தி மாவு செய்யறோம், எல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சிருவோம், கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்படின்னு ஒரு 10 நிமிஷமா 1/2 மணி நேரமா பாத்திரத்துல போட்டு வச்சிடறோமா இல்லையா? அது மாதிரி உடம்பெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் யோகத்தில் இருக்க வைக்கிறார். யோகத்தில் இருக்கிற பொழுது என்ன பொசிஷன், இந்த பொசிஷனை தான் சொல்ல. அப்படியே கால் மடைக்கணும், முழங்கால் வயிறோட ஒட்டிக்கணும். ஒட்டின பிறகு இந்த கை இருக்குது பாருங்க, தலையில் இப்படி கூம்பிக்கணும். அதே சமயத்தில் இப்படி நேரா இருக்காது, இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். குழந்தை கருப்பை கிளேற்ற அப்படி வளைஞ்சு இருக்கும், தலை கூப்பி. அது யோகிருத்தின்னு பேர். அப்படி யோகிருத்தி முன்புக்க ஐய வழியே கொண்டு, எந்த வழியில சுக்கிலம் அம்மாவுடைய அந்த உடம்பாகிய வழிக்குள்ள போச்சோ அதே வழியின் மூலமா உடம்போடு முதல்ல போகும்போது சின்னதா போச்சு, திருப்பி வருகிற பொழுது குழந்தையினுடைய உடம்பு குறைஞ்சபட்சம் இவ்வளவாது இருக்கும். அந்த குழந்தையினுடைய உயிருக்கும் உடம்புக்கும் பங்கம் வரக்கூடாது, தாங்கி இருந்த அம்மாவுடைய உடம்புக்கும் பங்கம் வரக்கூடாது. அப்படி ஒரு ஆபரேஷன் சுவாமி பண்றார். அப்படி ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபம். ஆமா, அந்த மாதிரி குழந்தைக்கும் உயிருக்கும் அம்மாவுக்கும் உடம்புக்கும் எந்த விதமான துன்பமும் வராமல் குழந்தை உலகத்தில் தோன்றுமாறு செய்யக்கூடியதுல இருக்கிற ஆற்றல் இருக்கிறதே, அந்த ஆற்றலை சொல்லவே முடியாது. அது எந்த குழந்தைக்கும் மிஸ் பண்ண மாட்டான். இப்ப நாமே பாக்குறோம், 2 வேலை பார்த்துட்டு இருப்போம், ஒரு வேலையை மிஸ் பண்ணிடுவோம். இப்ப நானே அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு வகுப்பு போடுறேன்னு சொன்னேன், அன்னைக்கு நேரம் இருந்தா சொன்னேன், ஆனா கவனக்குறைவா வகுப்பையவே விட்டுட்டேன். இந்த வாத்தியார் இடத்துல பாடம் கேட்டு நீங்க எப்படி சரியாவேன்னு பாருங்க இல்லையா? எனவே இப்படி ஒரு வேலை செஞ்சா ஒரு 10 வேலை மறந்துடுவோம். ஆனா சுவாமி ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு குழந்தை பேருக்கும் கூட மாறாம செய்வார். பொய்யாத வல்லபம், எந்த குறையும் வைக்க மாட்டார். பல கோடி ஜென்மத்துல பல கோடி உயிருக்கு அங்கங்க இருந்து அருள் செய்வான். அந்த வல்லபம் அந்த வல்லபத்தை நாம் வணங்குவோம் என்று 4வது போற்றியில அமைத்திருப்பதை பார்க்கிறோம். இனி 5வது போற்றி. இப்ப குழந்தை யோகத்துல இருக்கிறது,
ஒரு 10 மாதம் கழித்த உடனே அந்த குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும். அப்படி பிறக்கிற பொழுது வயிற்றுக்குள் இருக்கிற பொழுது அந்த குழந்தை நல்லாதான் இருக்குது. இனி பிறப்பு வரக்கூடாது, பிறப்பை நீக்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். திருப்பி அந்த உடம்போட சேர்ந்து இந்த உலகத்துல வருகிற பொழுது அந்த குழந்தைக்கு மாயையினுடைய நிலையால கிடைக்கப்பட்ட அந்த உடம்பு, மாயையினுடைய தாக்கத்தால் இருக்கிற உலகம், இதற்கு ஏற்ப நல்வினை தீவினை இதெல்லாம் அந்த குழந்தைக்கு சேர்ந்துரும். கருப்பத்துல நினைக்கிற நினைப்பு போயிருங்க. இங்க வந்தோம்னா போயிரும். இப்ப நாமே ஒரு மேடைக்கு போறோம், இங்க இருந்து போகும்போது பலதை நினைச்சிட்டு போவோம் இல்லையா? அந்த மேடைக்கு போறோம்னா அந்த மேடை மேனேஜ்னு ஒன்று இருக்கு. அதுக்கு தக்க மாதிரி நான் மாற வேண்டிய சூழல் வந்து சேர்ந்துரும் இல்லையா? அது மாதிரி இந்த குழந்தை மாயை கிடைச்ச உடம்பு, மாயிலான அந்த உலகத்துல பிறக்கிற பொழுது அந்த கருப்பையில இருந்த நல்லறிவு போய்விடும். நல்லறிவு ஒளிந்து பிறகு வினை, நல்வினை தீவினை, அதற்கு ஏற்ப குழந்தை ஒரு மைசூர் பாக்க கீழே பிறக்கும். அத கைய கால ஆட வைப்பார். ஆடுனதுக்கு அப்புறமா வயிற்றுல பசி உண்டாக்குவார். இதுதான் குழந்தையும் கிள்ளி விடுறது தொட்டலை ஆட்டுறது என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். கிள்ளியும் விடுறது தொட்டலை ஆட்டுறது. சைவ சித்தாந்தம் படிச்சாதான் கிள்ளி விடுறது எது, தொட்டலை ஆட்டுறது எதுன்னு தெரியும். இல்லாட்டி உலகத்துல யாருக்கும் பதில் சொல்லவே முடியாது. கிள்ளி விடுறது என்ன? காட்டும் உபகாரம். தொட்டலாட்டுறது என்ன? காணும் உபகாரம். அது அடுத்த வரியில் வருது பாருங்க. அப்படி அந்த குழந்தைக்கு பசியை அறிவித்து, பசியை நீக்கக்கூடிய அந்த பசி அறிவித்து அளவைப்பான். அளவைத்த உடனே இந்த பெற்ற தாய்க்கு அப்படியே உயிர் போயிரும். உயிர் போற மாதிரி அந்த குழந்தைய எடுத்து, ஏண்டா ராஜா உனக்கு பசி அம்மு வேணுமா அப்படின்னு அந்த உயிர் போற மாதிரி அப்படியே தூக்கி அந்த அன்பின் மிகுதியால அந்த குழந்தைய தாவி எடுத்துக்குவா. அந்த அணைப்புல வாழ்ந்தவர்கள் தான் நானும் நீங்களும். அந்த தாயை நன்றி உணர்வோடு அப்படி தாய் எடுத்தே அது உள்ளுக்குள்ள நடுக்கம் வந்துருமா. பிறகு அந்த குழந்தை மேல பெரிய அன்பு. அப்படி அன்பு வந்த உடனே அந்த குழந்தையினுடைய அம்மாவுடைய மார்பில இருந்து பால் சொரியுமா. அந்த பாலை குழந்தைக்கு கொடுக்க, அந்த குழந்தை பால் குடிப்பதை கண்டு இந்த அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்படி குழந்தை மேல அம்மாவுக்கு அன்பும், அம்மா மேல குழந்தைக்கு பந்தமும் வைத்த அந்த நெறியை நான் வணங்குகிறேன். இதுதான் 5வது போற்றியினுடைய சுருக்க செய்தி. இப்ப 5வது போற்றிக்குள்ள போவோம். அம்மாயக்கால் தான் மறைப்ப. உடம்பு மாயில இருந்து கிடைத்தது, உலகம் மாயில இருந்து கிடந்தது. இப்ப குழந்தை அம்மா வயிற்றிலிருந்து வெளியில வருது, ரிலீஸ் ஆகுது. அப்படி வருகிற பொழுது இந்த குழந்தைக்கு மாயை என்கிற அந்த மறைப்பு சேர்ந்து விடுகிறது இல்லையா? அது அப்படியே உலோகாயதன் எனும் ஒன்றிரல் பாம்பின் கலாவேதத்தை கடுவிட மீறி அதிப்பெரும் மாயை எனை பல சூழவும் என்று மணிவாசகர் திருவாசகத்துல காட்டுவார். அப்படி அந்த மாயைக்கால் மறைத்தது. எதை மறைத்தது? நல்ல அறிவு ஒளிந்து. இந்த குழந்தை தாயினுடைய கருப்பைக்குள் இருக்கிற பொழுது என்ன இருந்தது? பிறவி வேண்டாம், அறிவெல்லாம் ஒளிந்து போச்சு. பிறகு நன்கு இது நல்ல சொல்லாட்சிங்க. நன்கு தீது, அதாவது இந்த உடலோடு எந்த உடம்பு கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உலகத்துல அந்த உடம்புல இருந்து நல்வினை தீவினை பயன்களை அது பிறந்து தொடங்கும். சில பேர் மருத்துவமனைக்கு பணம் சொல்றோம், இந்த குழந்தை சின்னதுலயே பாரு சொல்லுவான், தீமை இருக்கும்,
சுந்தரமூர்த்தி சுவாமி அது அதுக்கான நன்மை நிலை. அப்படி தீது இருக்கு, நன்மை தீமை வச்சுக்கணும். நன்கு தீது. அடுத்தது தொல்லைங்க, அது ஒல்லைன்னு பிரிக்கணும். இத்து கூட்டல் ஓ தொல்லை. அதுல ஒல்லை அந்த தூவை கொண்டு வந்து தீயல சேர்த்துங்க. தீது நன்கு தீது. நீங்க எதுக்கு வம்பு? நன்கு தீதுன்னு தேவைப்பட்ட குறிச்சு வச்சுக்கோங்க. தீது அப்ப நல்வினை தீவினை அதற்கு ஏற்ப அந்த உடம்புல பயன் தரக்கூடிய காலத்தில் அக்காலம் தன்னில் அந்த நேரத்துலதான் பசி வரும். ஆமா, அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து சுவாமி என்ன செய்வார்? அந்த பசி உண்டாகுமாறு தூண்டுவார். நாமே பார்த்துட்டு இருக்கிறோம், வகுப்பு கேட்டுக்கிறோம். திடீர்னு தண்ணி குடிக்கலாம்னு தோணும், உடனே தண்ணி எடுத்து குடிப்போம். உடனே இப்படி சொரியலாம்னு தோணும் உடம்புல. இதெல்லாம் சாமி பண்றதாங்க. அதை அறிவிக்கின்றான் இல்லையா? அறிவித்து அதன் பிறகு அழுவித்து. அப்ப அறிவிக்கிறது அவன்தான், அழுவிப்பவனும் அவன்தான். இத தொடர்பு பிள்ளைய கிள்ளி விடுறது தொட்டலாட்டுறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அறிவித்து அழிவித்து. எனக்கு தெரிஞ்ச அறிவித்து என்பது காட்டும் உபகாரம், அழுவித்து என்பது காணும் உபகாரம் என்று கூட நாம சொல்லலாம். இப்போ பசி அறிவித்த அழுகாச்சு வராதுங்க. அவருக்கு அந்த பசி உணர்வை நம்ம கூட்டுவார். அழுகிற பொழுதும் கூட நின்று அள வைப்பார். இது காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று பின்னால சிவஞான போகத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். அழுவித்து இந்த சத்தம் கேட்ட உடனே பசி வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு மட்டும் தெரிஞ்சு அம்மாவுக்கு தெரியாது. வீல் அழுது பாருங்க, நடுங்குது அம்மாவுக்கு. உக்கு ஆவிசோர தாய் உள்நடுங்கி அம்மா என்ன பண்ணுவாங்க? என்னாச்சோ அப்படியே கண்ணுல தண்ணி வந்துரும். எல்லா வேலையும் டம 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 டமன்னு போட்டுருவாங்க. கவனம் எங்க? நேரா அங்க பாத்துருவாங்க. ஆவி சோர யாருக்கு? தாயினுடைய உயிர் சோறும்படியாக. தாய் யார் அந்த நடுக்க வரும்? பெற்ற தாயை தவிர யாருக்கு வராதுங்க. அதனாலதான் தாய்மானசாமி சொன்னாரு, ஆமா, பெற்றவர்க்கு தெரியும் அந்த வருத்தம், பிள்ளை வரா பேதை அறிவளோ. ஒரு அனுபவ நிலைங்க. அதனால தாய் உக்கு ஆவி சோர. இந்த தாய் முன்னால சேர்த்துங்க. யாருடைய ஆவி சோறது? சொல்லித்தர வாத்தியாரா? கேட்கிற மாணவர்களும் சந்தேகம் வந்துடக்கூடாது பாருங்க. தாய் அந்த அம்மா உக்கு ஆவி சோர உள்நடு அப்படின்னு அடைக்குமா? அது நமக்கு தெரியாது, பெண்களுக்கு தான் தெரியும் எப்படி அந்த நெஞ்சு அடி படபடன்னு அடிக்கும்னு. நமக்கு அந்த அனுபவத்துக்கு ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைச்சல் தான் இருக்கும். ஆனா பெண்கள் அளவு நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை. நான் ஒண்ணும் பெருநிலையில குழந்தை சுமந்துதால அந்த வலி தெரியும். நான் ஒண்ணும் 300 நாள் சுமக்கல, அத கம்மிதான். உள்நடி மிக்கு ஓங்கும். நல்ல அருமையான தொடருங்க. மிக்கு ஓங்கும். அந்த மிக்கு ஓங்கு என்பது கூடுதலாக வரக்கூடிய அன்பு. அத மிக்கு ஓங்கும். அந்த கூடுதலான அன்பு வந்த பொழுதுதான் சிந்தை உருக. அவங்களுடைய அந்த மனசு அப்படியே குழந்தை மேல உருகும். அந்த உருக்கம், அந்த அன்பு கூடுதலாகிற பொழுதுதான் முலை உருகும். அம்மாவுக்கு பெண்களுக்கு எல்லா நேரம் மார்பு இருக்குது, எல்லா நேரமா பால் வருது. இல்லா முளைப்பால் ஏந்திழைப்பால் பின்னாலும் ஒரு உதாரணம் காட்டினார் சிவஞான போதத்துல. அந்த காலத்தான பால் வருகிறது. நினைச்சு பாருங்க, கருவி இருக்குது, வீட்டுல பைப் இருக்குது, எல்லா நேரமும் தண்ணி வருது. அங்க மெயின்ல எப்ப டேங்க்ல திறந்து வரமோ அப்பதான் தண்ணி வரும். அது மாதிரி அந்த உரிய காலம் நெஞ்சம் அப்படியே அன்புல உருகிற பொழுது பால் தானே கிள உழுகுமா. நெஞ்ச உருகிற பொழுது பெற்ற தாய்க்கு பால் வரும். ஆனால் இந்த செய்தியை கேட்ட பொழுதே ஒரு தாய்க்கு பால் வந்ததா சைவத்துல ஒரு வரலாறு உண்டு. அதாவது
சீர்காழியில திருஞான சம்பந்த சுவாமிகள் தந்தையாரோடு குளக்கரைக்கு போகிறார்கள். அப்பொழுது அப்பாவை பார்த்து அது அழுகிறது. உடனே அம்மாவுடைய உமையம்மையினுடைய முலையில பால் சுரந்து பாலை கொடுத்தார்கள். இப்போ அந்த அழுகையை கேட்டு பால் வந்தது அம்மாவுக்கு. இந்த செய்தி பாண்டிய நாட்டுல இருக்கிற சோழர் குலத்துல பிறந்த மங்கையர்க்கரசின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. சீர்காழியில ஒரு குழந்தை குளக்கரையில அழுத சத்தத்தை கேட்டு சாமி பால் கொடுத்தாங்க. அதை நினைச்சு அப்படியே அன்புல உருகுறாங்க. அந்த செய்திய கேட்டு அம்மாவுடைய கொங்கையில பால் சுரந்ததாம். அன்பெல்லாம் என்னன்னே தெரியாது. எவ்வளவு பெரிய அன்பு மங்கையர்க்கரசியாருக்கு இருந்திருக்க வேண்டும். அந்த அன்பு எங்கே பெற்றார்கள் அப்படின்னு நம்ம கேள்வி வரணும். ஆலவாய் பெருமானிடத்துல பெற்றார்கள். பெறுவதற்கு என்ன ஒழுங்க கடைபிடித்தார்கள், என்ன முறையில? நெட்ல ஓபன் பண்ண முடியல. நான் உங்களை கேட்க தெரிஞ்சவங்கள, நீங்க இதை ஓபன் பண்ணீங்களா, இதை ஓபன் பண்ணீங்களா, சரியா பதிவு பண்ணீங்களா அப்படின்னு கைடு பண்றாங்க பாருங்க. அது மாதிரி எந்த முறையில் பெற்றார்கள் அதைத்தான் ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். எந்த முறையில் பெற்றார்கள் தெரியுமா? வளவர்கோன் பாவை வரிவளகை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. தினமும் சீமார் எடுத்து கூப்பிட்டாங்க, பூ எடுத்து சாமிய தேவாரத்தை பரவினாங்க. அந்த மிக்கோங்கும் அன்பு அவர்களுக்கு வந்தது. அஞ்செழுத்தை துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாது. அஞ்செழுத்து ஓதின் அரணடிக்கு அன்பதாகும். இறைவனிடத்துல அந்தியாக வருவதற்கும் நம்மிடத்திலே அன்பு மிகுதி பெறுவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அஞ்செழுத்தை ஓத வேண்டும், செய்ய வேண்டும். அந்த முறையில அந்த அம்மாவுக்கு பால் வந்து இங்க வந்துருவோம். மிக்கு ஓங்கும். அந்த மிக்கு ஓங்கும்னா எது? மிகுதியாக அன்பு. ஞாபகம் வச்சுக்கணும். சிந்தை உருக, அந்த நெஞ்சு அப்படியே அன்பின் காரணமா உருக அந்த முலையில இருந்து பால் சுரந்துதான். முலை உருகும் தீஞ்சுவைப்பால் அப்படியே அந்த உடம்புல இருந்து அன்பா தான். அந்த பால் குழந்தை குடிக்குமா? அத குழந்தை படுத்துட்டுல கிடக்கு. ஒரு துணி அடிச்சு அது மேல குழந்தை வச்சு அந்த குழந்தைய எடுத்து இப்படி கைக்கு தக்கவாறு இப்படி எடுத்து அணைச்சு அந்த மார்புக்கு நேரா ஸ்டாண்டு வச்ச மாதிரி, இப்பெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிற பாருங்க, ஸ்டாண்டுக்கு மேல எடுக்கிறது கீழே எடுக்கிறது, அப்படி இந்த கையை அப்படி மேல அப்படியே அந்த வாய்க்கும் அதுக்கும் அந்த பாருங்க, எவ்வளவு பெரிய கருணை இல்லையா? உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த மார்பிள வாய்க்குள்ள வச்சு அது மெல்ல அந்த பாலை குடிக்க ஆரம்பிக்கும். குடிக்கிற பொழுது அம்மாவுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி. ஆமா. தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்புனா வாய் வச்சு குடிக்க கண்டு, அந்த குழந்தை பால் குடிக்கிறத கண்டு தாய் வாழ்ந்திருப்ப, வேலைக்கிற சொல்ல தாய் வாழ்ந்திருப்ப. யார் வாழ்ந்தது? தாய் வாழ்ந்திருப்ப, குழந்தையும் வாழ்ந்திருப்ப, தாய் வாழ்ந்திருப்ப. இப்ப அம்மா பிள்ளைய பார்த்ததில்லை, பிள்ளை அம்மா பார்த்ததில்லை. ரெண்டு பேருக்கு எப்படி இந்த பற்று வந்தது? பந்தித்து சாமிதான் பந்தத்தை கொடுத்தார். நீங்க என்ன பார்த்ததில்லை, சதீஷ பார்த்திருக்கீங்க, சதீஷ் உங்களை பார்த்திருக்காரு. உங்களுக்கு நமக்கு இந்த இணைப்புக்கு என்ன காரணம்? சிவபெருமான் தான் இல்லையா? பந்தித்து இவர் என் மக, இவர் என் மக அப்படி அறிமுகப்படுத்துறோம். இது எங்க மனைவி, இது எங்க வீடு, இது மாதிரி. இதெல்லாம் யாரு? அடியார்கள். அடியார்கள்னா யாரு? நாம் எல்லாரும் சிவபெருமானுக்கு அடிமை என்று உணர்ந்தவர்கள். அப்படி பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க, இவர்களுக்கு அந்த பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த வினை தக்கவாறு பந்தத்தை வைத்தவன் இறைவன். அதனாலதான் திருவாசகம் சொல்லுச்சு, பந்தமும் வீடும் படைப்போன். பந்தம்னா உயிர்களுக்கு
எந்தெந்த உடம்புல என்னென்ன பந்தம் வேணுமோ அதை வைப்பான். பிறகு அதெல்லாம் நீக்கி வீடு பேற்றையும் கொடுப்பவன் சிவபெருமான். காண்கன என்ன என் பாலையில சொல்லிட்டா கோச்சுக்காதீங்க. அட லூசு பயலை, இது கூட உனக்கு தெரியலையா? பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. காண்கன்னு தெரிஞ்சுக்கோ, இது தெரியலையா என்று பொருள். அந்த முறையில் பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பால். எல்லா உயிருக்கும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எல்லா உயிரும். அப்படி அந்த உயிர் சேர்ந்திருக்க நேசத்தை வைத்து போற்றி அந்த அன்பை வைத்தார். அந்த அன்பை வைத்த முறை நெறி, அந்த நெறி வணங்குகிறேன் என்று ரொம்ப நேசத்தோடு, நேசத்தை அவன் வைத்தான். இந்த உண்மை தெரிஞ்ச உடனே என்னாச்சு? தெரிஞ்சவனுக்கு நேசம் வந்துருமா இல்லையா? யாராவது 10 கோடி செக் கொடுத்தாங்க, அவர் கொடுத்தது அன்பா கொடுத்தாரு. ஆனா 10 கோடி எனக்கா, இவரா அப்படிங்கிற போது நேசம் வருது பாருங்க. இப்ப உமாபதி சிவன் என்ன பண்றாரு? இப்படி நேசத்தை வைத்தத நேசத்தோடு வணங்குகிறார். நாமளும் என்னவா வணங்கணும்? நேசத்தோடு வணங்குவோம். நேசத்தை வைத்த நெறி போற்றி என்று 5வது போற்றில காட்டினார். 6வது போற்றி. இப்போ குழந்தை வந்து பால் குடிச்சிருச்சு. சரியா போச்சா? பால் குடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை கொஞ்சமா படுத்துட்டு இருக்கும். அப்புறம் கைய கால ஆட்டும். அப்புறம் குப்புற விழுகும். அப்புறம் குப்புற விலகு அப்படி தலை தூக்கி பார்க்கும். அப்புறம் எந்திரிக்கும். ஒரு நடவண்டி கொடுப்பாங்க, ஓடும். அப்புறம் தானே நடக்கும், சைக்கிள் ஓட்டும், அதுக்கப்புறம் கார் ஓட்டும், அதுக்கப்புறம் அங்கங்க சொந்த பந்தம் போகும், சாப்பிடும். இப்படி எல்லா வேலையும் செய்யும். அப்படி செய்கிற 3ஆம் அது குழந்தையா இருக்கிற பருவம். அதுக்கப்புறம் விருத்தனா இருக்கிற பருவம், மூப்பாய் இருக்கிற பருவம், பாலனாய் விருத்தனாய் என்று இந்த கிளப்பருவம், பாலப்பருவம், அடுத்து வாலிப பருவம், கிளப்பருவம். இந்த 3 சாமி இருக்கிறாருங்கிறத பாலனாம், விருத்தனாம், கிழவனாம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில ஓரியூர் என்ற ஒரு ஊர். அந்த ஓரியூர்ல சிவபெருமான் ஒருத்தருக்கு குழந்தையாகவும் இளைஞனாகவும் கிழவனாகவும் வந்த ஒரு வரலாற்று திருவிளையாடல் ஓரியூர் என்கிற திருத்தலத்துல நடைபெற்றதா திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் காட்டுகிறார். நாம் இங்க வருவோம். குழந்தை அது ஆசற்ற பாழை பசும்பதத்தும். ஆமா, ஆசற்ற பாழை பசும்பதத்தும். அதாவது அந்த குழந்தை கருவில இருக்கும். கருவில இருக்கக்கூடிய பருவத்தில், அந்த பருவத்துல எந்த விதமான குற்றமும் அந்த குழந்தைக்கு தோன்றாது. கருவில் இருக்கும் பருவம் ஆசற்ற பால். அது பாலைனா தென்னை மரத்துல பாலை குருத்து இப்படியே இருக்கும். அது உரிய காலம் வருகிற பொழுதுதான் விழியும். ஆசற்ற பாலை பசும் பதத்தும், பாலான அப்பதத்தும். பிறகு குழந்தையாக இருக்கிற காலத்தில நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்து, நாளுக்கு நாள் அந்த உடல் வளர்ச்சி பெறும். அப்பொழுது பாலப்பருவம், குமாரப்பருவம், கிளப்பருவம். அதுக்கு தக்கவாறு உயிர்கள் செயல்படணும். சில நேரம் தானே நடக்கும், சில நேரம் நடவண்டி வைக்கும். வயசாயிடுச்சுன்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக் அது வேணும். அது முடியலன்னா 4 கால் இருக்கிற ஒரு நடக்கிறது அதையும் வச்சுக்குவாங்க. அப்படியெல்லாம் சகல ஞானத்து மூழ்வித்து, பருவத்துக்கு ஏற்ப அந்த ஞானத்தையும் அவன் கொடுப்பார். மூழ்வித்து கொண்டு ஆழ கருவிகள் கொடுத்து, அந்தந்த நேர தேவையான கருவிகளை செயல்படுத்துவான். அப்படி செயல்படுத்தி கொடுத்துட்டு அவன் எங்கேயோ போயிட மாட்டான். என்ன தேவையோ கொடுத்துட்டு எங்கேயோ போயிட மாட்டான். கூடவே நின்று உதவி பண்ணுவான்.
இதுதான் உலகத்துல யாரும் செய்யாது. நானே இருக்கேன், உங்களுக்கு பாடம் சொல்லலாம், நீங்க கேக்குறீங்க, இவ்வளவுதான் முடியும். அந்த தன்னருவம் வருகிற பொழுது நான் இருக்க மாட்டேன். யார் இருப்பா? சுவாமி இருப்பார். உலகத்துல எல்லாமே. ஆமா. அதனாலதான் சைவத்துல ஒரு வரலாறு சொல்லுவார்கள். ஊன்றுகோல் ஒன்று அருளி உலோம் போகிர் என்றானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சபதத்தின் காரணமா கண்ணு போயிடுச்சு. கண்ணு போன உடனே இவர் கேக்குறார், சாமி ஒரு 3 கண்ணு வச்சுட்டு இருக்கிறையாப்பா, நீ ஏன் என் கண்ணை வாங்கின? சரி வாங்கினா தொலைது, நான் செய்த குற்றம் ஏதாவது இருக்கு எனக்கு தெரியும், ஒரு ஊன்றுகோலையாவது குடையினார். சாமி என்ன செய்தாலும் ஒரு ஊன்றுகோலை கொடுத்து உலோம் போகினார். அது பொதுவா உரை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஊன்றுகோலை கொடுத்து தெரியாத மாதிரி நீ போயான்னு சொல்லிட்டான்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆசிரியர் ஞானாசிரியர் சொல்லுவாரு, அதாவது எல்லா நேரத்திலையும் கண்ணு போனா கவலைப்படாத, உடம்பே போனாலும் கவலைப்படாத, எல்லா நேரமும் நாம் உளோம், எல்லா நேரமும் நாம் உனக்குள்ள உயிருக்கு உயிராக உளோம், நான் துணையா இருப்பேன், நீ போ அப்படின்னு சொன்னதா உரை பண்ணுவார். உளோம் போகீர், நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அது நினைக்க வேண்டாம், போயிடுச்சுன்னு கவலைப்படாத, நான் இருக்க. யாம் இருக்க பயமேன்னு முருகப்பெருமான் படத்தை வச்சு படம் தமிழ்நாட்டுல விற்பனை செய்வாங்க. அது மாதிரி சுவாமி ஒக்க நின்று, இது நல்லா சொல்லுங்க, ஒக்க நின்றுனா உயிருக்குயிராக நிற்பான். தேவையானவற்றை கொடுத்தாச்ச, நீ அவனே என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு ஒருபோதும் சுவாமி நம்மளை விட்டதில்லை இல்லையா? அதனாலதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இன்னும் திருவாசகரில சொன்னீங்கன்னா, புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, எல்லா காலத்தும் இருக்கிறான், ஒக்க நின்றே. அப்படி அவன் ஒவ்வொன்னா உதவி செய்யறானே, அது என்ன நினைக்கிறீங்க? வேலைக்காரனாயிருக்கிற நிலைமை, பர்சனல் அட்வைசர், வேலைக்காரன், பண்டாரியான படி போற்றி, ஏவலாளன்னு ஐயா உரை எழுதியிருப்பார். ஏவல் ஆளன், நல்லா சொல்லுங்க. ஆளுதல் அப்படின்னா அதற்கு கீழே இருத்தல். நாம நிறைய முதல ஆள்தா முதலாளின்னு பேர், நிறைய செயலை ஆண்டா செயலாளர்னு பேர், தொழில் நிறைய செய்தா, பல தொழில் செய்தா தொழிலாளின்னு பேர். அது மாதிரி நாம கொஞ்சம் கொஞ்சமா நோயை நிறைய சேர்த்தி நோயை ஆண்டா நோயாளின்னு பேர். நோயாளியில் என்ன, எப்படி வந்து ஒரே நாள்லயே வந்தது, பல ஜென்மத்துல சேர்த்து வச்சது. அப்ப தொழிலாளி, முதலாளி, செயலாளர், செயலை ஆள்வதால் செயலாளர், முதலை ஆள்வதால் முதலாளி, தொழிலை ஆள்வதால் தொழிலாளி, பொருளை ஆள்வதால் பொருளாளர், நோயை ஆள்வதால் நோயாளி. அருமையா பேர் வந்து பாருங்க. அது மாதிரி ஏவலை ஆள்வதால் ஏவலாளி. ஒருத்தர் ஒரு வேலை கொடுக்கிறார் சாமி, அவர் ஏவல், அந்த டம்ளர் எடுத்துட்டு சரிங்கய்யா, அவர் சொன்ன நாம் செய்வதால் ஏவலாளி. நாம செய்யறது இல்லைங்க, சிவபெருமான் நமக்காக செய்கின்றார். எவ்வளவு பெரிய கருத்து. ஒரு டேபிள் எடுத்து வைக்க போடுறதுல இருந்து, சேர் போடுறதுல இருந்து, துணி அம்மா எப்படி சட்டி துணி ராயர் போட்டு காமிச்சாங்களோ அப்படி ஆகும் வரை நமக்கு பணியாளனாக இருக்கிற கருணாமூர்த்தியே நான் வணங்குகிறேன் என்று அந்த அன்பு வைத்ததாலதான் இவன் நமக்கு ஏவலாளனாக இருக்கிறான் என்பதை உணர முடியும். அன்பில்லைனா இறைவன் செய்கிற ஏவல் தெரியாது. அவன் வீட்டுல மனைவி மேல அன்பா இருந்தா அவ ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு நினைப்போம். கோபமா இருந்தா இனத்தை செய்தா அதனால் நமக்கு இடைஞ்சல் தான் வந்தது. அன்பு இல்லைன்னா, அன்பு இருந்தா செய்யாம இருந்தா கூட அவ என்ன வேணும்னா செய்யாம இருக்கிறா, உடம்பு முடியல செய்யாம இருக்கா, நல்லா செய்வா, திருந்திக்குவா. அப்ப நேசம் வைத்த நெறி போற்றி, அப்படி அன்பு வைத்ததால் பண்டாரியானபடி. அருமையான தொடருங்க இந்த பகுதி. ஆமா, அப்படி இறைவன் ஏவலாளலாக இருப்பதை நமக்கு 6வது பாட்டில நமக்கு அருமையா போட்டி நமக்கு காண்பித்தார்.
ஆமா, ரொம்ப நல்ல பகுதி அது. இனி 7வது போற்றி ரொம்ப நல்ல கொஞ்சம் நல்ல பகுதி. இப்ப குழந்தை பிறந்து இளைஞரா, அடுத்து பாலன் இது வாலிப கிழவனா ஆக போறத பாக்குறோம். அப்படி இருக்கிறதுல இந்த உயிர் இருக்குது உடம்புக்குள்ள, உடம்புக்குள்ள ஏராளமான உயிர் இருக்குதுன்னு சொன்னேன். அதுல இப்ப நாம் கொண்டு இருக்கிற இந்த உயிர் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சிந்தித்தார்கள். இதுக்கு இப்ப நாம் முழிச்சுட்டு இருக்கிறோம், தூங்குறோம். தூங்குனதுல கனவுல அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். பிறகு சில நேரம் விபத்தாகிறது பாத்தீங்கன்னா இருக்காது. அதை 5ஆ பிரித்தார்கள். நனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள்னு. நம்ம உயிர் உடம்புக்குள்ள வாழுகிற காலத்துல இருக்கிற நிலைகள், அந்த நிலையினுடைய வேறுபாட்டை 5ஆ பிரித்து காண்பித்தார்கள். அது நனவு. நனவுனா இப்ப முழிச்சிட்டு இருக்கிறது. கனவுனா தூங்கிட்டு இருக்கிற பொழுது கனவு காண்றது. பிறகு அந்த நல்லா அடிச்சு போட்ட தூக்கம். அதன் பிறகு பேருறக்கம். அதன் பிறகு உயிர் படங்கள். உயிர்ப்புனா இங்க உயிர் என்பது பிராணவாயுன்னு பேர். பிராணவாயு கூட இல்லாம அந்த உயிர் இருக்கும். இப்படி 5 நிலை. அது உடம்புல காட்டுகிற பொழுது உயிர் இருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்கிறது மூலாதாரம்னு பேர். அந்த மூலாதாரத்துல உயிர் இருக்கும். அப்ப அந்த உயிருக்கு எந்த விதமான கருவி இருக்காது. அந்த உயிருக்கு இறைவன் என்ன செய்வான்? கருவிகளை கூட்டி வைப்பான். உயிர் ஒரு பொருளை பார்க்கணும்னா என்ன கருவி வேணும்? கண் வேணும். இப்ப கண் இல்லைன்னா என்ன தெரியாது? எந்த உருவம் தெரியாது. அது மாதிரி நமக்கு மொத்தம் தத்துவம் 36, தாத்ரீகம் 60, 96 கருவிகளை அவன் கொடுத்திருக்கிறான் நமக்காக வேண்டி. ஒரு வீடுல ஃபேன் ஃபெசிலிட்டி இருக்கு, டிவி ஃபெசிலிட்டி இருக்கு, தண்ணி வர ஃபெசிலிட்டி இருக்கு. இவ்வளவுதான் அதுக்குள்ள கொடுக்க முடியும். வீட்டுக்குள்ளேயே மழை வரைக்கிற ஃபெசிலிட்டி கிடைக்குமா? ஒரு ஊருனா என்ன ஃபெசிலிட்டி உண்டோ அது மாதிரி நம்முடைய உடம்புல மொத்தம் எத்தனை கருவி கொடுத்திருக்கிறார்? 96 கருவி இறைவன் கொடுத்த கொடை. அந்த 96 கருவிகள்ல இப்ப நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், இந்த 5க்கும் நிலை வேறுபாடு. வடமொழியில அவத்தை என்று பெயர். அவத்தை நிலை வேறுபாடு. அந்த அவத்தை படுகிற பொழுது உயிர் கீழே மூலாதாரத்தில் இருக்கும், அப்புறம் தொப்புள் இருக்கும், அதுக்கப்புறம் இருதயத்துக்கு வரும், அப்புறம் கழுத்துக்கு வரும், அப்புறம் புருவரடவுக்கு வரும். இப்படி 5 இடங்கள் நிற்கும். அந்த 5 இடங்கள்ல மூலாதாரத்துல புருடன் மட்டும்தான் இருக்கும். அதன் பிறகு தொப்புளுக்கு வருகிற பொழுது பிராணவாயு கொடுப்பார். பிராணவாயுவே இல்லாம சில காலம் கிடக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த உடம்புக்கு அப்புறமா நெஞ்சுக்கு வரும். அங்க சித்தம்ங்கிற கருவியை கூட்டுவார். அதன் பிறகு இந்த கண்டத்துக்கு வரும். கண்டத்துக்கு வருகிற பொழுது இறைவன் 5 அறிகருவியினுடைய தன்மாத்திரை, தொழிற்கருவியினுடைய தன்மாத்திரை 5, 5, 10, அந்த கரணம் 4, 14, வாயுக்கள் 10, அது 24, ஆன்மா பொருடன் 25 கருவி இருக்கும். இங்க புருவரடுவுக்கு வருகிற பொழுது இந்த 25 கருவிகளோட அறிகுறிகளை, தொழிற்கருவிகள் 5, 35 கருவி இந்த பொறிகள் இருக்கும். இந்த உடம்புக்கு ஒன்னொன்னுக்கு பேர் வச்சாங்க. நம்ம வீட்டுல வைக்கிறோம் இல்லையா? ஃப்ரண்ட் ஹால், பெட்ரூம், விசிட்டர்ஸ் ரூம் இல்லையா, கிச்சன், அப்படி வைக்கிற மாதிரி இங்க தொப்புளுக்கு இருக்கிறது உந்தி வியன்கட்டு. அது கட்டு என்று நகரத்தார்கள் கூட பார்த்தா பின்கட்டு, முன்கட்டு என்று வீட்டு வாசல சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரே ரூபா இருந்தா சொல்ல வேண்டாம். நகரத்தார்கள் வீடு ஒரு வீதியில இருந்து இன்னொரு வீதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும். அதனால முன்னால கட்டு, பின்னால கட்டு என்று அதை சொல்லுகிற பழக்கம் நமக்கு. பெரிய வீடா இருந்தா அந்த தமிழ்நாட்டுல அப்படி சொல்லுகிற பழக்கம் உண்டு. அந்த சொல்லாட்சி அப்படியே வச்சு
உயிர் இங்க இருக்கிற மூல அருங்கட்டு, உந்தி வியன்கட்டு, திருவோலக்க மண்டபம், இப்படி அந்த உயிர் இந்த உடம்புல இப்படி பல இடங்கள்ல இருந்து கருவிகள் மூலமா அந்த உயிர் அதை செய்யும். அப்படி செய்து மீண்டும் அந்த உயிருக்கு அறியாமை மூடாம இருக்கிறதுக்காக அந்த உயிருக்கு சொல்லுலகத்துல இருந்து அண்ணா பதம் எழுத்து அந்த ஓசையே கொடுப்பார். அப்படி எல்லாம் ஓசையெல்லாம் கொடுத்து சொல்ல கொடுத்து யார் யாருக்கு என்னென்ன தொழிலோ அந்த தொழில் வினைக்குத்தக்கவாறு ஒருத்தர் கூலிக்காரனா இருக்கணும், ஒருத்தர் முதலாளியா இருக்கணும், ஒருத்தர் டிரைவரா இருக்கணும், ஒருத்தர் உள்நாட்டுல வேலை செய்யணும், ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை செய்யணும், ஒருத்தர் வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிக்கணும், அல்லது ஒருத்தர் வெளிநாட்டுல போய் காணாம போகணும். இப்படி என்னென்ன உண்டோ அவங்களுக்கு அந்தந்த பணிய வினைக்குத்தக்கவாறு கொடுக்கிற அந்த இருக்கிறதே அது சொல்ல முடியாதது. அறக்கருணையை நான் வணங்குகிறேன் என்று 7வது போற்றி அறக்கருணையை நல்ல பகுதி. அந்த பகுதியை மட்டும் பார்ப்போம். தண்டாத புன்போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் ஏற்கின்ற கட்டு 5ஆக்கி என்று சொல்ல தொடங்குகிறார். இறைவன் 6வது போற்றில ஏவலாளனாக இருக்கிறார். அந்த ஏவலாளனாக இருந்து இறைவன் என்னென்ன செய்கின்றான் பற்றி விளக்கமாக இந்த பகுதியிலே காட்டுகிறார். அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இதற்கு அருள் செய்யும் குருவர்களையும் நெறிய உங்களை இந்த வகுப்பில் இன்ற அளவில் செய்வோம். நம்ம திருச்சிற்றம்பலம். மூர்த்தியா வகுப்பு நிறைய செய்தார்களுங்க பெருமானே. சரி, மாமரை முனிவ மரகத வல்லியோடு பாமலி புலவர் போற்றும் விநாயகனார் காமரு வெள்ளி மன்றுள் நடனம் வாழ்க ஓமனு நீ வாழ்க உபலயம் முழுதும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துறை எந்தாய் போற்றி. பெண்ணொரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா.